அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸை விட்டும் பிரிந்து செல்லும் பொழுது 10 துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் திரும்ப மாட்டார்கள். அந்த 10 துஆக்களில் இரண்டாவது அம்சம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், வமின் தாஅதிக மா துபல்லிகுனி பிஹி ஜன்னதக். யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை அடையும் அளவுக்கு உனக்கு கட்டுப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தா யா அல்லாஹ், உனக்கு வழிபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தா யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு அடியான் எந்த நல்ல ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன துஆ தான், ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் செய்வதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாராலும் எனக்கு கிடையாது என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அதை தன்னுடைய சிந்தனைக்கு போட்டு அதை அலட்டிக்கொள்ளாமல் நேரடியாக கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, எது சாத்தியமோ, எது சுமந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட கட்டளைகளைத்தான் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாம் மூலமாக தந்திருக்கின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்தளவு சுமைகளைத்தான் அல்லாஹு தஆலா மார்க்கமாக, வணக்கமாக, அஹ்லாக்காக, கட்டளைகளாக, சட்டங்களாக தந்திருக்கின்றான். இவ்வளவு இலகுவான சட்டங்களுக்கு முன்னால், அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட சட்டங்களுக்கு முன்னால் ஒரு அடியான் சிந்திக்காமல், அதை பற்றி சற்று கூட பொருட்படுத்தாமல் நேரடியாக அதற்கு கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். முஃமின்கள் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வரும் பொழுது என்ன சொல்வார்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. வகாலு சமிஅனா வ அதாஅனா. அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நாங்கள் கேட்டோம், வழிபட்டோம். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து விடு, உன் பக்கமே நாங்கள் வர இருக்கின்றோம் என்று முஃமின்கள் சொல்வார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக அவனுக்குரிய நன்மைகள் என்ன இருக்கின்றது, என்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். முதலாவது சொல்லி காட்டி இருக்கின்றான், யார் உலகத்திலே அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பதாக சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனூ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னை நம்பிய மக்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பாரோ அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னாலும் ஒரு ஏற்பாடை வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். இரண்டாவது, யார் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்களோ அவர்களுடைய விரோதிகளுக்கு எதிராக அல்லாஹ் உதவியை கொடுப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். அல்லாஹ் பத்ருடைய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு கொடுத்த உதவியை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லஹ் ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். நீங்கள் எப்பொழுது பலமாக இருந்தீர்களோ, எப்பொழுது நீங்கள் ஈமான் கொண்டு உறுதியாக இருந்தீர்களோ, மக்களுடைய பார்வையிலே சிறியவர்களாக இருந்தாலும், மக்களுடைய பார்வையிலே குறிப்பிட்ட சிறிய தொகையை கொண்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பத்ருடைய சந்தர்ப்பத்திலே உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டி இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய பெரும் ஒரு கிஃப்டை சொல்லி காட்டுகின்றான். மலக்குமாருடைய இஸ்திக்ஃபாரை, அவர்களுடைய ரஹ்மத்தை, அவர்களுடைய துஆவை யார் உலகத்திலே கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அர்ஷுடைய
அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்புகின்றார்கள். அடுத்து செய்யக்கூடிய வேலைதான் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, அடுத்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கிஃப்ட் தான் அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே உலகத்தில் யார் கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, உலகத்திலே யார் அல்லாஹ்வை நம்பி நல்ல காரியங்களை செய்து உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் விருந்தாக கொடுக்கின்றான். அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, உலகத்திலே மக்கள் போடக்கூடிய சட்டங்களை விரும்பியோ விரும்பாமலோ நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை பின்பற்றுவதிலே எமக்கு அலாதியான தனிப்பட்ட ஒரு இன்பம் இருக்க வேண்டும். தொழுகையா, அல் குர்ஆனை ஓதுவதா, திக்ர் செய்வதா, அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அழுவதா, இதில் ஒரு வகையான இன்பம் இருக்க வேண்டும். வெறுமனே கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றுவது இல்லாமல் இன்பத்துடன், அல்லாஹ்வுடைய அன்புடன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்புடன் நாம் எப்பொழுது இந்த வணக்கங்களை செய்வோமோ நிச்சயம் அல்லாஹு தஆலா சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்துக்கு பின்னால் என்னென்ன அந்தஸ்துகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அந்தஸ்துகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். வமின் தாஅதிக மா துபல்லிகுனி பிஹி ஜன்னதக், யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை அடையும் அளவுக்கு உனக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று துஆ செய்வார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகத்திலே அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து உண்மையான மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.